விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஆவிக்குரிய கனிகளாகிய அந்த சமாதானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கூடையும் சமாதானமா இருக்கலாங்க. நம்மளால ஏதாவது பிரச்சனைகள் எழும்பி இருக்குமானால் அதை உடனடியாக அவர்களிடத்துல போய் சமரசமாகி அங்கே சமாதானத்தை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா வசனம் சொல்கிறது உங்களால ஆன மட்டும் அப்படின்னு என்ன, உங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவு சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியுமோ சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. அங்க ஒரு இடத்துல பிரிவினை வருகிறது, நம்மாலே அங்கே ஒரு பிரச்சனை உருவாக போகிறது என்றால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போயிடுங்க. நம்மளால எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. நம்ம சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம மூலமா சமாதானம் உண்டாகிறதுக்கு காரணமாகவும் நம்ம இருக்கணும். இந்த ரெண்டு காரியங்களை நம்ம செய்யும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுப்பது அதிக நிச்சயமானவா. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா அத்தனோப்பிற்கு சாக்கியத்தை எங்களுக்கு தந்திரே உமக்கு நன்றி. அநேக முறை ஆண்டவரே எங்களுடைய கோபத்தை அடக்க முடியாமல் அநேக காரியங்களை பேசுகிறது உண்டு. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை ஆண்டவரை அடக்க முடியாமல் ஆண்டவரை எடுத்திருந்து பேசுகிற காரியங்களும் உண்டு. நாங்கள் பேசினதுனால அநேக இடங்களிலே அமைதலாக இருந்த அந்த சமாதானம் ஆண்டவரை அந்த இடத்தை விட்டு சென்றது உண்டு. ஆண்டவரை எங்களை தயவாய் மன்னிங்க. திரும்ப அந்த தவறுகளை நாங்கள் செய்யாதபடிக்கு என் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மூலமாய் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாயும் சமாதானத்தை உண்டாக்குகிறவர்களாயும் எங்கள் மூலமாய் சமாதானம் வெளிப்படுகிறவர்களாயும் ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமான தயவாய் மன்னிங்க. ஆண்டவரே நாங்கள் அவர்களோடு சமரசமாகத்தக்கதான ஒரு மன தைரியத்தை நிறைய கட்டளையிடுங்க. ஆண்டவரே யாரோடும் சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமை கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.